நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா வந்து பிரைட்டா வந்து ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டில இருந்து CLRI நம்ம சென்னை லொகேஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். நமது இந்த சென்னை லொகேஷன்ல வந்திருக்கக்கூடிய இந்த நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 வகையான போஸ்டிங்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 100க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ பேஸ் பண்ணி எடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இதோடைய மத்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா எங்களுடைய மெயில் ஐடி naveen812244@gmail.com, இரண்டாவது மெயில் ஐடி naveen73585@gmail.com, மூன்றாவது மெயில் ஐடி naveen99650@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலமா உங்களோட கொரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். சரி, வாங்க நம்ம வெளியே பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். ऐसे ही फेंका नहीं जाएगा। सब्जी मंडी से जुड़े लोगों ने तय किया इससे बिजली बनाई जाएगी। बेकार हुई सब्जियों से बिजली बनाने के बारे में शायद ही आपने कभी सुना। यही तो इनोवेशन की ताकत है। आज बोयिनपल्ली की मंडी में पहले जो वेस्ट था आज उसी से वेल्थ क्रिएट हो रही है। यही तो कचरे से कंचन बनाने की यात्रा है। वहाँ हर दिन करीब 10 टन वेस्ट निकलता है। इसे एक प्लांट में इकट्ठा कर दिया जाता है। प्लांट के अंदर इस वेस्ट से हर दिन 500 यूनिट बिजली बनती है और करीब 30 किलो बायोफ्यूल भी बनता है। इस बिजली से ही सब्जी मंडी में रोशनी होती है और जो बायोफ्यूल बनता है उससे मंडी की कैंटीन में खाना बनाया जाता है। है ना कमाल का प्रयास। इंजीनियरिंग எடுத்து படிச்சிருந்த 60% மார்க் 25,000 மாத சம்பளம் சொல்லியிருக்காங்க. अब जैसे कि अगर मैं आपसे पूछूं कि वो कौन से राज्य हैं जिन्हें आप सेब, एप्पल के साथ जोड़ेंगे, तो जाहिर है आपके मन में सबसे पहले हिमाचल प्रदेश, जम्मू कश्मीर और उत्तराखंड का नाम आएगा। पर अगर मैं कहूं कि इस लिस्ट में आप मणिपुर को भी जोड़ दीजिए तो शायद आप आश्चर्य से भर जाएंगे। कुछ नया करने के जज्बे से भरे युवाओं ने मणिपुर में ये कारनामा कर दिखाया। आजकल मणिपुर के उखरुल जिले में सेब की खेती जोर पकड़ रही है। यहाँ के किसान अपने बागानों में सेब उगा रहे हैं। सेब उगाने के लिए इन लोगों ने बाकायदा हिमाचल जाकर ट्रेनिंग भी ली। इनमें से एक है PS रिंगफामियों। ये पैसे से एक एरोनॉटिकल इंजीनियर। उन्होंने अपनी पत्नी श्रीमती TS एंजल के साथ मिलकर सेब की पैदावार की। इसी तरह अवुंगशी शिमरे ऑगस्टिन ने भी अपने बागान में सेब का उत्पादन किया है। अवुंगशी दिल्ली में जॉब करती थी। ये छोड़कर वो अपने गांव लौट गई और सेब की खेती शुरू की। मणिपुर में आज ऐसे कई एप्पल ग्रोवर हैं जिन्होंने कुछ अलग और नया करके दिखाया है। जम्मू कश्मीर के डोडा जिले में एक कस्बा है भदरवा। यहाँ के किसान दशकों से मक्के की पारंपरिक खेती करते आ रहे थे, लेकिन कुछ किसानों ने कुछ अलग करने की सोची। उन्होंने फ्लोरिकल्चर यानी फूलों की खेती का रुख किया। आज यहाँ के करीब 2500 किसान 2500 किसान लेवेंडर की खेती कर रहे हैं। इन्हें
केंद्र सरकार के अरोमा मिशन से मदद भी मिली है। इस नई खेती ने किसानों की आमदनी में बड़ा इजाफा किया है और आज लेवेंडर के साथ साथ इनकी सफलता की खुशबू भी दूर दूर तक फैल रही है। அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். 31000 ரூபாய் வந்து சம்பளம். இல்லைன்னா எம்சிஏ எடுத்து முடிச்சிருந்தாலே போதும் அவங்களுக்கு வந்து 25,000 சம்பளம். அப் டு 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன்னுல வந்துட்டு ஒரு பொசிஷன். இதுக்கு எம்எஸ்சி பிசிக்ஸ் 60% மார்க், இல்லைன்னா பி வந்து பயோமெடிக்கல் 60% மார்க், 25,000 சம்பளம், 35 வயசு. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 2க்கு வந்து ஒரு போஸ்டிங், பிஎஸ்சி 60% மார்க், 20,000 ரூபாய் வந்து சம்பளம். அப் டு 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 15வது போஸ்டிங் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 2க்கு வந்து 2 போஸ்டிங், 3 இயர்ஸ் டிப்ளமோ, 20,000 சம்பளம், அப் டு 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 2க்கு வந்து ஒரு போஸ்டிங், பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி எடுத்து படிச்சிருந்தாலே போதும், 20,000 சம்பளம், 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள், இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கிறது கொடுத்திருக்காங்க, 31,000 ரூபாய் வந்து சம்பளம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேட்டகரி 25,000 ரூபாய் சம்பளம், அடுத்து 35 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது 18வது போஸ்டிங் ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 ஒரு காலி பணியிடங்கள். இதுக்கு வந்து பேச்சுலர்ஸ் இன்ஜினியரிங் இல்லைன்னா எம்எஸ்சி எம்சிஏ முடிச்சிருந்தாலே போதும், 31,000 ரூபாய் வந்து சம்பளம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியருக்கு வந்து 25,000 வந்து சம்பளம். அடுத்து 19வது பணி வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 ஒரு காலி பணியிடங்கள், எம்எஸ்சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் முடிச்சிருந்தாலே போதும், 25,000 ரூபாய் வந்து சம்பளம், அப் டு 35 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்து 20வது பணி வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் 1ல வந்து ஒரு போஸ்டிங், இதுக்கு வந்து கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலே போதும், 37,000 ரூபாய் வந்து சம்பளம். அடுத்து வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்சி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தாலே போதும், 37,000 ரூபாய் வந்து சம்பளம். அதுலயும் வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் வந்து சம்பளம். சோ கிட்டத்தட்ட நண்பர்களே 21 வகையான போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. 100+ காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் பேஸ் பண்ணி எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. 21/5/2020 ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், 9:30 மணிக்கு இருக்கும். சோ 11ல இருந்து 11:45 வரைக்கும் இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் 50 மார்க் சொல்லியிருக்காங்க. அடுத்து பர்சனல் இன்டர்வியூ, ரிட்டன் டெஸ்ட் இது ரெண்டும் பேஸ் பண்ணி 25 to 26 இந்த இன்டர்வியூ வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸுமே வந்து கொடுத்திருக்காங்க. ஜெனரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த இது வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி. சோ உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டு உங்களுக்கு இதுமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டுமே நீங்க எடுத்து எது வேணாலும் சூஸ் பண்ணி பாத்துக்கலாம். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா வந்து பிரைவேட்டா வந்து சேட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க நம்மளுடைய மெயில் ஐடி naveen812244@gmail.com அல்லது naveen9965@gmail.com அல்லது naveen73585@gmail.com இந்த 3 மெயில் ஐடி மூலமா வந்து கான்டாக்ட் பண்ணலாம். பிசினஸ் ரிலேட்டட் குவரிஸ்க்கும் இந்த 3 மெயில் ஐடி மூலமாவும் கான்டாக்ட் பண்ணலாம். Thank you friends. Thank you so much. All the best for your career.